இது ஒரு செயற்கை மின் தட்டுப்பாடு அப்படின்னு கடல்ல உளுந்து ஒரு 6 மீனவர்கள் தத்தளிச்சாங்க. கடல்ல 6 நாள் கடல்ல இருந்திருக்கான். அவன் சொல்றான், என்ன சொல்றான், மூத்திரத்தை பிடிச்சி குடிச்சோங்கிறான். வேற வழி இல்லை. அப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப நெருக்கடி போது என்னன்னா எது கிடைச்சாலும் சரி. நீங்க சொல்றது ஒரு நல்ல கருத்து தான். அணுமின் நிலையத்தை எதிர்ப்பேன். இப்போ ஒண்ணுமே கரண்டே இல்லைன்னா சரி அந்த கரண்டாவது வருட்டப்பா நம்மளுக்கு, அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். காங்கிரஸ்காரன் காலத்தில் சோறு போட்டு ஓட்டு வாங்கிட்டு இருந்தார் கிராமத்தில் ஏழைகிட்ட. அப்போ ஒருத்தர் இப்போ பல்லடத்தில் ஒரு எம்எல்ஏ, அவனுக்கு ஒருத்தர் கார் வாங்கி கொடுத்துருக்கான், ஒருத்தர் வீடு வாங்கி கொடுத்துருக்கான், அவன் கறி வச்சிட்டு இருக்கிறாரு. ஆக இது நடக்குது. அன்னைக்கு திமுக காரன் வந்த புதுசுல என்ன செஞ்சானோ அவனுக்கு காருக்காகவும் பணத்துக்காகவும் மறைஞ்சா. அன்னைக்கு நிறைய விஜயனுமே இப்ப விஜய் ஜெயிக்கல, விசில்ஜா ஜெயிச்சிருக்கு. வேற புதுசா ஏதாவது திட்டங்கள் வருதுன்னா ஒண்ணுமே கிடையாது. முதலமைச்சர் கோட்டு போட்டிருக்காரு, புதுசான திட்டம் எல்லாம் வேட்டியும் டவுசரும் போட்டிருந்தாங்க. இவர் மட்டும் ஜம்முன்னு கோட் போட்டு சிங்க மாதிரி போறாரு. சிங்க மாதிரி போறாரு. ஆமா, சிங்க மாதிரி போறாரு. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சாமி, முதலமைச்சர் சிங்கம் போல போறாரு. இந்த அமைச்சர்கள், இந்த எம்எல்ஏக்கள் அவங்க அட்டுழியம் தாங்க முடியல, ஒரே ரீல்ஸா போட்டு சமூக இதனுடைய நிலை என்ன தெரியுங்களா? காங்கிரஸ்கார கவர்மெண்ட் வச்சிருந்தான். காங்கிரஸ் அரசாங்கம் நடந்துட்டு இருந்தது 67 வரைக்கும். 67க்கு முன்னால் பூரா காங்கிரஸ்காரன் தான். அப்போ அவங்க எல்லாம் யாருன்னா ஊரில் இருக்கிற பணக்காரன் எல்லாமே காங்கிரஸ் இருந்தா. அவன் எல்லாருமே பெரிய அளவில் அரசாங்கம் நடத்திட்டு இருந்தான். அவங்ககிட்ட பணம் நிறைய இருந்துச்சு. அவங்ககிட்ட யாரும் கேட்கல, ஏன் வந்த, எதுக்கு பண்ண, இப்படி பண்ணுறேன்னு. ஏன்னா அவங்க பிறவிலேயே அவன் வசதியாக இருந்தவன். அவங்ககிட்ட வந்து யாருமே ஏன் எப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஆனால் இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இவன் இன்னைக்கு வந்தவன் இப்போ திமுக காரன் வந்தோன்னா 67 என்னாச்சுன்னா இதே நடந்து எக்கச்சக்கமான பிரச்சனையாச்சு. ஏன்னா அவன் எல்லாமே பஞ்சபரதேசி. பூரா பேர் என்ன செஞ்சா, அவனுக்கு பணம் வேணும். அப்போ காங்கிரஸ்காரங்கிட்ட அவன் காசு வாங்கினான். காங்கிரஸ்காரன் காலத்தில் சோறு போட்டு ஓட்டு வாங்கிட்டு இருந்தாங்க கிராமத்தில் ஏழைகிட்ட, தாழ்த்தப்பட்ட ஜாதிகள் எல்லாமே. இவன் வந்தோடனே எல்லாம் கீழ்மட்டத்துலேருந்து வந்து அவனுக்கு கார் வேணும். அப்போ ஒருத்தர் இப்போ பல்லடத்தில் ஒரு எம்எல்ஏ, அவனுக்கு ஒருத்தர் கார் வாங்கி கொடுத்துருக்கான், ஒருத்தர் வீடு வாங்கி கொடுத்துருக்கான், அவன் கறி வெட்டிட்டு இருக்கிறாரு. ஆக இது நடக்குது. அன்னைக்கு திமுக காரன் வந்த புதுசுல என்ன செஞ்சானோ அவனுக்கு காருக்காகவும் பணத்துக்காகவும் மறைஞ்சா. அன்னைக்கு நிறைய போட்டு ஓட்டு வாங்கினாங்க, நிறைய லஞ்சம் வாங்கினேன். அந்த லஞ்ச காசெல்லாம் கொடுத்து ஓட்ட வாங்கினேன். இப்போ இவனும் அதே தான் செய்கிறான். வேற என்ன பண்ண போறாங்க? ஆக மொத்தம் அன்னைக்கு நடந்த ஆட்சியும் சரி, இன்னைக்கு நடக்கிற ஆட்சியும் சரி, எல்லாமே வாரிசு பரம்பரைங்கிறாங்க. நமக்கு என்ன லாபம் கிடைக்குதுங்கிறதா கூட்டணி. அவன் திமுகவுக்காரன் ஜெயிக்குன்னு சத்தமா சொன்னேன். கூட்டம் நிறைய வந்தது. இவன் ஒரு விபத்து நடந்தது கரூர்ல. இதெல்லாம் பார்த்தோம்னா அவனுக்கு திமுக ஜெயிக்கும் நம்பினாங்க. அவங்க கூட போய் கூட்டணி சேர்ந்தாங்க. அப்ப இந்த கரூர் நடந்த சம்பவத்துக்கும் திமுக தோல்விக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்றீங்க? இல்ல, இவன் இதெல்லாம் சேர்ந்து அவனை விஜயனை ஜெயிக்க மாட்டான்னு இவங்க முடிவு பண்ணுது. விஜயனுமே இப்ப விஜய் ஜெயிக்கல, விசில்ஜா ஜெயிச்சிருக்கு. தமிழ்நாடு பூரா என்ன சொன்னான்னா, நானே நிக்கிறேன். அவினாசியில கமலி ஜெயிச்சா. ஆமா, யாருன்னு யாராவது தெரியுமா? நேரம் உள்ள போனானுங்க, பொட்டி பார்த்தானுங்க, விசில பார்த்தானுங்க, ஒரு அமுத்துனாங்க. அதே தமிழ்நாடு பூரா நடந்து. இல்ல இப்போ வேலை ஒண்ணு, இந்த மினிஸ்டர், இந்த எம்எல்ஏ, உதாரணத்துக்கு இந்த கமலி கால்நடை அமைச்சர், ஒரே ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் திறந்தா ஒரே ரீல்ஸ், சினிமா பாட்டை போட்டு சும்மா எல்லாத்துக்கு ஒன்றும் தெரியாது, அறிவு கிடையாது, விவரம் தெரியாது. அவனுக்கு திமுக காரன் ஆரம்ப காலத்தில் அப்படித்தான் கச்சாமுசான்னு பண்ணிட்டு இருந்தானுங்க. அப்புறம் எல்லாம் பிஏவுக்கு போட்டாங்க, படித்தவனுக்கு நிறைய சம்பளம் கொடுத்தானுங்க, அவனை கூட சேர்த்துனாங்க. அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கு நீ என்னதான் லஞ்சம் வாங்குறைய, என்ன வாங்குறைய வாங்கிக்க, எனக்கு கொஞ்சம் நல்லா வழி காட்டப்பா, இதுதான் நடந்து. இன்னைக்கு கரண்ட் தினம் இல்லைங்கிறாங்க. இவன் என்ன சொல்ற, அவன் பீஸ் கட்டை பிடிக்குன்னா ஒரு தான் பிடிக்கலாம். தமிழ்நாடு பூரா தினம் பீஸ் கட்டு கொடுக்கறது மற்றவனுக்கு வேலையா? மின்சார பற்றாக்குறை. மின்சார பற்றாக்குறைங்கிறது சொல்றது, அதாவது அணுமின் நிலையம் வர்றதுக்கான வேலை இப்போ நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இப்ப காற்றாலைகள், காத்துல மின்சாரம் எடுக்கிற அந்த காற்றாலைகள் நிறைய இருக்குது. இப்படி எல்லாமே பெருகிட்டு இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த சோலார் பேனல் இல்லை சாமி, அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்டர்னலாக நம்ம ஆட் பண்ணிக்கிறது. சோலார் பேனல் எல்லாமே, அதாவது என்னன்னா அணுமின் நிலையம் வர இருக்கிறதுனால இப்போ இந்த கரண்ட் தட்டுப்பாடை செயற்கையாக உருவாக்கி இது இப்போ அணுமின் நிலையம் வரும்போது மக்கள் எதிர்ப்பு போராட்டம் நிறைய இருக்கும். ஏன்னா அதனால நிறைய பாதிப்பு இருக்கிறதுனால, அதனால இந்த மாதிரி கரண்ட் கட் பண்ணிட்டோம்னா நம்ம அதனால எப்படி சொல்றது, மக்கள் சரி வருட்டு, ஏதோ ஒன்று வருட்டு அப்படிங்கிற ஒரு ஒரே இல்லைன்னு பட்டினி கிடக்கிறவனுக்கு
பழைய சோறு இருந்தாலும் சாப்பிட்டுக்குவேன். இது ஒரு செயற்கை மின் தட்டுப்பாடு அப்படின்னு தட்டுப்பாடு. சொல்லுவாங்க. கடல்ல உளுந்து ஒரு 6 மீனவர்கள் தத்தளிச்சாங்க. கடல்ல 6 நாள் கடல்ல இருந்திருக்கான். அவன் சொல்றான், என்ன சொல்றான், மூத்திரத்தை பிடிச்சி குடிச்சோங்கிறான். வேற வழி இல்லை. அப்போ ஒருத்தனுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுக்கும் போது என்னன்னா எது கிடைச்சாலும் சரி. நீங்க சொல்றது ஒரு நல்ல கருத்து. அணுமின் நிலையத்தை எதிர்ப்பேன். இப்போ ஒண்ணுமே கரண்டே இல்லைன்னா சரி அந்த கரண்டாவது வருட்டப்பா நம்மளுக்கு, அதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன். ஆக மொத்தம் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ சைட் போடுறாங்க. அதே மாதிரி இப்போ பத்திரப்பதிவுல லஞ்சம் வாங்குறது இல்லை, கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றான். எந்த பத்திரப்பதிவு ஆபீஸ்லயும் லஞ்சம் கையில் வாங்குறதே இல்லை. நிறைய வியாபாரத்தில் நாங்களும் பார்த்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு உண்மையான மதிப்பு 10 கோடி ரூபாய்னா அங்கே 20 லட்சம் 30 லட்சத்தை பதிவே பண்ணுறான். இது 10 கோடின்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆளுங்கட்சிக்காரனுக்கு தெரியும், எதிர்கட்சிக்காரனுக்கு தெரியும். எவனா சொல்லுவானா? இல்லை. ரெண்டாவது, இந்த 20 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபாய்க்கு பண்ணுறதுக்கு அந்த அதிகாரி பணம் கேட்குறான். 1 லட்சம் கூட 5 லட்சம் கூட 10 லட்சம் கொடுக்கணும். இந்த 5 லட்சம் 10 லட்சம் லஞ்சம் நேரம் ஆஃபீஸ்க்குள்ளேயே கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் போய் நாங்கள் தொலாவி பிடிக்கிறோங்கிறாங்க. ஆஃபீஸ்க்குள்ளே லஞ்சம் கொடுக்குறேன். ஒரு வக்கீல் டாக்குமெண்ட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ எல்லாம் முந்தியெல்லாம் டாக்குமெண்ட்டை ரைட்டர் இருந்தாங்க, இப்போ எல்லாம் ஓடிட்டாங்க, எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டாங்க. எல்லா வக்கீலும் டாக்குமெண்ட் தான் வேலையே. நல்ல காசு அதில். என்ன காரணம்னா ரிஜிஸ்டர் கொடுக்கணுங்க. 5 லட்சம் கொடுத்தா தான் பதிவாகும். நாம தப்பான டாக்குமெண்ட் பண்ணுறோம். இப்போ அவனுக்கு 5 லட்சம் கொடுக்குறது நம்மளுக்கு என்ன நட்டம்? 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி 10 லட்சம் ரூபாய்க்கு டாக்குமெண்ட் பண்ணுறான். இல்லாட்டி வெறும் 5 லட்சத்துக்கு டாக்குமெண்ட் பண்ணுறான். அப்போ அவனுக்கு லஞ்சம் கொடுக்குறதுல என்ன தப்பு அப்படின்னு இவனை கொடுக்குறான். நிறைய லஞ்சம் கொடுக்குறான். இதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது. அந்த டாக்குமெண்ட் வக்கீல்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மகிட்ட 5 லட்சத்தை வாங்கி அவன் 2 லட்சம் எடுத்துக்கிறான். இல்ல எவ்வளவு தெளிவா நீங்க லஞ்சம் கொடுக்கறது தப்பு, அதை எவ்வளவு தெளிவா நீங்க நியாயப்படுத்துறீங்க. அதை ஆமா, நியாயப்படுத்தல. எங்க போய் நீ பிடிக்க போறேன்னு கேட்குற. அரசாங்கம் எப்படி இந்த லஞ்சத்தை தடை பண்ண போகுது? வக்கீலையா நீ? வக்கீல் நீ டாக்குமெண்ட் எழுதுற, கொண்டு வந்து கொடுக்குறேன், பணத்தை வாங்கிக்கிற, நீ கொண்டு போய் கொடுக்குற ஆஃபீஸில் இல்லை, பொழுதோடு அவன் வீட்டுக்கு போகுது. முந்தைய ஒரு ரெஜிஸ்டர் ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் உட்காந்து ஒரு ஆஃபீஸில், வக்கீல் ஆஃபீஸில் உட்காந்து கணக்கு பண்ணி பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஊர்லேருந்து 4 பேர் வருவான் பங்காளிங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. அதாவது பெரியார் சொல்லுவார், கல்லு பழசுதான், கலையும் புதுசு, மொந்த புதுசு பாரு. அதேதான். அவன் ஆட்சியும் மத்தான், அவனுக்கு முன்னாள் ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் மத்தான், இவன் பண்ணுறதும் மத்தான். அவன் என்ன பண்ணாங்களோ அதே வேலை. இப்போ எந்த மந்திரி மேலேயாவது கேஸ் இல்லாமல் இருக்குதா? இப்போ நேரு பல 100 கோடி பல 1000 கோடி அடிச்சு போட்டானுங்கிற, வேலுமணி அத்தனை கோடி வச்சிருக்கானுங்கிற, எல்லாம் வச்சிருக்கிற. என்னைக்கு எவனை பிடிச்சி உள்ள போற ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள போன குறையா ஜெயலலிதா மட்டும்தான். இந்த நாய்களை அவளை பிடிச்சி கொடுத்து உள்ள தள்ளிட்டானுங்க. அவளும் செத்து போயிட்டான். ஸோ அதனால இப்போ நாட்டு நிலவரம் அப்படிதான். நாட்டு நடப்பு இப்போ ரொம்ப கேவலமா போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்கூலு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறாங்க. திருப்பூர் நஞ்சிப்பா ஸ்கூல்லேயே 500 ரூபா வாங்கினாரா அந்த ஃபார்முக்கு, அப்ளிகேஷன் கொடுக்க 500 250 வாங்கி அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அவன் என்ன பண்ணி போட்டீங்க? ஒன்றும் இல்லை. எல்லா ஸ்டேஷன்லையும் காசு வாங்குறேன். காசு வாங்காத போலீஸ் ஸ்டேஷன் இருக்கா? இல்லை. என்ன பண்ணுறேன்? சாராய கடை 12 மணிக்கு தான் திறக்கணுங்கிறேன். காத்தாலேருந்து அந்த பக்கம் வேலைக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்காந்து குடிச்சிட்டு தான் இருக்கிறேன். அரசாங்கம் என்ன பண்ணுது? காத்தால 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஜீப் வந்து நிற்குது. வந்து நின்று அப்படியே இறக்கி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்ககிட்ட வாங்கிட்டு அவன் போயிடுறேன். இப்போ சாமி கொடுக்குற அறிவுரை என்னன்னா, பிள்ளைங்க நல்லா படிக்க வைங்க. நம்ம குழந்தைகளுக்கு நல்வழி நாம தான் காட்டணும். எங்க நல்வழி இருக்கு? நல்வழி நாம காட்டணும். ஆனா சமூகம் அப்படி இல்ல. சமூகத்தை பத்தி நம்ம கவலைப்பட்டோம்னா வாழ்க்கையில ஒண்ணும் பண்ண முடியாது. நாம என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டானதான் பண்ணணும். இப்போ கற்பழிப்புகள், இந்த குழந்தைகள் பாலியல் பார்த்தா 2 வயசுங்கிற 5 வயசுங்கிற, நேத்தோத்தம் சொல்ற 85 வயசு கிளவிய கற்பழிச்சா. என்ன இது இருக்குது? நாய் தான் தெரியுது ரோட்ல, அப்படிதான் மனுஷன் தெரியுதா? என்ன பண்ண முடியும்? யோசனை பண்ணுங்க. இது எங்க பிடிக்கிறான்னா, பிடிச்சி எந்த இடத்துல தகராறோ அதை வெட்டி விட்டான்னு ஒருத்தன் பண்ண மாட்டான். 4 பேர்த்த பிடிச்சி வெட்டி விட்டான்னு. இது ஒரு காலத்து துபாயில எல்லாம் பண்ணாருங்க. சாமி, குற்றம் நடக்குது. குற்றம் சதவீதங்கள் எப்படி சொல்றது, அதிகமா, குற்ற சதவீதங்கள் அதிகமா இருக்குல்ல. ஆமா. இப்ப துபாய் அரபு நாட்டுலன்னா குற்றம் நடக்குது ரொம்ப கம்மி. ஏன்னா பயந்துக்கிறா, இந்த தண்டனைக்கே பயந்துக்கிறா. நம்மளால எந்த தண்டனையும் பயப்படுறது இல்லை. இப்போ குழந்தைங்க மேல 4 பேருக்கு மேல கார் ஏற்றி கொண்டிருக்கான், பள்ளிக்கூடத்து பசங்க மேல. ஏன்டானா மப்பல் போயிருக்கு, கார் நேரம் சடன்னு ரோட்ல வேலையில் விட்டா எப்படி போகுதோ அப்படி போயிருக்கு. இது மாதிரி பஸ்ஸு விபத்துகள் தினம் இருக்குது. அரசாங்கம் தான் லைசன்ஸ் கொடுக்குது. என்ன பண்ற? அவன் குடிச்சிட்டு வர. இதுக்கு சிங்க பெண் என்னங்க, எந்த பெண்ணை போட்டாலும் சரி, எவனை போட்டாலுமே
ஒரு வீட்டுக்கு ஒரு போலீஸ்காரன் நிறுத்த முடியுமா? கிராமப்புறங்களில் இன்னைக்கு எவனை பேசின காலையில் யூடியூப்ல பேசியிருந்தேன். ஒரு வீட்டில் கக்கூஸ் இல்லைன்னு சொல்றாங்க. இது வரைக்கும் என்ன அரசாங்கம் நடந்ததுன்னு அந்த ஆதவர்ச்சனை கேட்கறேன். இங்க வந்து பார்க்க சொல்லுங்க, எந்த வீட்டுல கக்ஸ் இருக்குது? ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துல கிராமங்கள்ல கக்ஸே கிடையாது. காலையில இருந்துச்சு காட்டுக்கு போறதுன்னு சொல்லுவாங்களே தவிர கக்ஸுக்கு போறோம்னு அவனும் சொல்ல மாட்டான். அதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா வந்ததா தவிர இன்னைக்கு நிறைவா முழுசா இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போ ஒரு புள்ள கழிவறைக்கு போகிறதுக்குன்னு காட்டுக்குள்ள போய் உட்கார்றான், அங்க ஒருத்தன் போய் கற்பழிச்சிடுறான்னா நீ என்ன பண்ணுவ? இதுதான் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கு. சின்ன குழந்தைகளை வச்சுட்டு மடியில் வச்சுட்டு பண்றான். என்னையே இது இது மனித நாகரிகம் இல்லாத மனிதர்களா மாறிட்டு இருக்காங்க. கற்காலத்துக்கு போயிட்டு இருக்கு நாகரிக காலத்துல இருந்து. அதனால பணம் 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 தவிர்த்து அவரும் கொண்டும் தெரியாது. எல்லா அரசியல்வாதிக்கும் பணம் வேணும். இப்போ வைகோ கருணாநிதி கிட்ட இருந்தாரு, அவங்ககிட்ட இவங்ககிட்ட எல்லாம் இருந்தாரு. அண்ணாதுரை உதயசூரியன் நின்னாரு, ஜெயிச்சாரு. இப்ப போய் சொல்லிட்டு இருக்கிறீங்க எனக்கு 4 சீட் தான் கொடுத்தா, என்னை ஏமாத்தி போட்டான்னு. நீ எனக்கு குழந்தை பையனா? வாயில பாட்டில் வச்சுட்டு அப்பா குடிச்சிட்டு இருக்கிறப்போ எல்லாம் கையெழுத்து போட்டு வந்துட்டியா? ஒருத்தன் ஜெயிச்சான்னா அவனை தூக்கி வச்சுட்டு ஆடுறானுங்க, தோத்தான்னா அவனை போட்டு ஓடியாந்துடுறாங்க. இதுதான் அரசியல்.